வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 5/2/2023 மார்னிங் பேட்ச் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த ப்ராசஸ் பை விச் டேட்டா ஆர் ப்ரெசென்டட் இன் அ நான் வேர்பல் ஃபார்ம் இஸ் கால்டு. ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு டைரெக்டாக வேர்பலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்காம ஒரு சிம்பிள் இல்லைன்னா பிக்சர் மாதிரி கொடுத்து அதுலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா என்கோடிங். நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த ரைட் பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ் கிவன் பிலோ. ஸோ இங்கே சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் கேட்டிருக்காங்க. ஐ கேவ் எம் அ பென் எஸ்டர்டே. ஸோ ஃபஸ்ட்டு ஐ இருக்கு, ஐன்னா சப்ஜெக்ட் வரும். அடுத்தது கேவ் இருக்கு, கேவ்னா வேர்ப் வரணும். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப். அடுத்தது ஹிம் இருக்கு, நான் கொடுத்தேன், என்ன கொடுத்த, எ பென் கொடுத்தேன். ஸோ இந்த பென் என்ன கொடுத்த, வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்த, ஹிம், அவனுக்கு. ஸோ யாருக்குன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். லாஸ்ட்ல என்ன இருக்கு, எஸ்டர்டே, எப்போ கொடுத்த, வென், வென், வை, வேர், ஹவு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் கிடைச்சதுன்னா அது அட்ஜங்க்ட். அப்போ இங்க ரைட் ஆன்சர் நம்மளுக்கு என்ன இருக்கும், SVIODOA. ஸோ இங்க நம்மளுக்கு ரைட் ஆன்சர் A2. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ ப்ளூரல் வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிங்குலரும் ப்ளூரலும் அதுக்கு ரெண்டுமே சேமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க வேர்டு தான் ஜீரோ ப்ளூரல் வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா ஷீப் தான். ஸோ மற்றது எல்லாமே பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ளூரலில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், choose the correct conjunction from the option given. He saw a tiger dash he ran away. ஸோ இங்கே கொடுத்துருக்க கன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டென்ஸில் பார்த்தோன்னா ஒரு வேர்ட் மிஸ் ஆகுது. அது எந்த வேர்ட் நம்ம பார்க்கணும், he saw a tiger dash he ran away. டைகரை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான், ஓடி போயிட்டான். அப்போ என்ன வரணும், he saw a tiger and so he ran away. டைகரை பார்த்ததுனால என்ன ஆயிடுச்சு, அவன் ஓடி போயிட்டான். ஸோ ஆன்சர் A2 தான் வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கிவ் த கரெக்ட் மீனிங் ஃபார் த அண்டர்லைன் வேர்டுன்னு இருக்கு. மான்சூன் கிளவுட்ஸ் பிகன் டு கேதர், டார்க்னிங் த அப்பர் ஸ்கை அண்ட் சாஃப்ட்னிங் த லைட் ஃபாலிங் ஆன் த ஆஸ்ட்ரியர் சீன். ஸோ இங்கே இந்த ஆஸ்ட்ரியர் இருக்கு இல்லையா, அது என்ன மீனிங்னா சிம்பிள் அண்ட் ரீடிஃபைன்டு. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த ரைட் பேட்டர்ன் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இதுவும் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் கேட்டிருக்காங்க. ஷீ கேவ் மணி டு த புவர். ஸோ ஷீனா என்ன வரணும், ஸோ ஷீனா சப்ஜெக்ட் வரணும். அடுத்தது கேவ்னா வேர்ப் வந்திருக்கணும். மணி எதை கொடுத்தாங்க, மணி. ஸோ அப்போ என்ன வரணும், அது டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். யாருக்கு கொடுத்தாங்க, டு த புவர் பீப்புள். யாருக்குன்னு வரும்போது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட பேட்டர்ன். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு, ஆப்ஷன் A1ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ புல்லின்னு சொல்லியிருக்கு. இந்த புல்லின்னா டீசிங் அதர்ஸ், மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது. அடுத்தது எம்பேத்தினா மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. டிஜெக்டட்னா ரொம்பவுமே வந்து டிப்ரெஸ்டாக, ரொம்ப சோகமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. ஹியூமிலேட்னா மற்றவங்கள அவமானப்படுத்துறது. ஸோ மேக் அதர்ஸ் ஃபீல் அஷேம்டு. அப்போ ரைட்டான ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் ரைட்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். fill in the blank with suitable articleனு கேட்டிருக்காங்க. இந்தியா இஸ் டேஷ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட். ஸோ இந்த மாதிரி லார்ஜஸ்ட், மோஸ்ட், சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் வந்தாலே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா அங்கே தான் யூஸ் பண்ணணும். ஸோ லார்ஜஸ்ட், பிக்கஸ்ட், த மோஸ்ட் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம தான் யூஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். வேர் டஸ் ஸ்ரீ அம்மா ஒர்க்? ஸோ எங்கே அவங்க வேலை செஞ்சாங்கன்னா ஜுவல்லரி ஷாப். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கேப்டு? ஸோ கேப்டோட மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னா ஸ்டேட், மற்றவங்கள வந்து ஒரு மாதிரி பார்க்கறது, ஸ்டேட் பார்க்குறோம் இல்லையா நம்ம, அதுதான். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. The dash sugar had a negative dash on the science experiment. ஸோ ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. சுகர் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அவங்க பண்ணிட்டு இருக்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து காட்டியிருக்கு. அது என்னன்னு கேட்குறாங்க. இப்போது நெகட்டிவ் எஃபெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். முகமது அலி வாஸ் அண்ட் டேஷ் பாக்ஸர். அவர் ஒரு அமெரிக்கன் பாக்ஸர். Dash means to endow a non-human character with human character with human traits and behavior. ஸோ இங்கே ஒரு என்ன சொல்கிறது, நான் லிவிங் திங்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். நான் லிவிங் திங்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து அனிமல்ஸ், ட்ரீஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹியூமன் கேரக்டரை அப்ளை பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா த லயன் கிங், சிங்கராஜா, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ சிங்கத்தை எதோட ஒப்பிட்டு சொல்கிறோம்? ஒரு மனுஷங்க இருக்கக்கூடிய மனுஷங்கள தானே ராஜா ராணி எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம சிங்கத்தை என்ன பண்ணுறோம்? சிங்கராஜான்னு ஒரு சிங்கத்தை வந்து ஹியூமன் கேரக்டரில் வந்து அப்ளை பண்ணி சொல்கிறோம். அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. அதை என்னன்னு பார்த்துறோம். ஆந்த்ரோபோமார்பிசம் தான் ரைட் ஆன்சர். ஏன்னா மெட்டஃபர்னா நம்மளுக்கு தெரியும், கம்பேர் டூ திங்ஸு. கான்சனன்ஸ்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஸோ அந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும். ஸோ அதுதான் கான்சனன்ஸ். அடுத்தது அனஃபோரான்னு இருக்குது. இது பார்த்தோன்னா ஒரு போயமில் ஒரு லைன் ஸ்டார்டிங்லேயும் ஒரு வேர்டு வந்து ரிப்பீட்டடாக அப்படியே ஸ்டார்டிங்கில் எல்லா லைன்ஸ்லையுமே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து அனஃபோரா. ஸோ இங்கே நம்மளுக்கு ரைட் ஆன்சர் பார்த்தோன்னா A2 தான். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சூஸ் த அப்ரோப்ரியேட் லிங்கர்ஸ் அண்ட் fill up the blank. Dash I got up early, I managed to reach school on time. ஸோ இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க? got upனு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன வரணும்னா has I got up early, நான் சீக்கிரமாக எந்திரிச்சதுனால என்னால் என்ன பண்ண முடிஞ்சது? ஸ்கூலுக்கு கரெக்டான டைமுக்கு போக முடிஞ்சது. ஸோ இஃப் எல்லாம் இங்கே வராது, ஆஸ் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன். ரைட் த கரெக்ட் கன்ஜெக்ஷன் வேர்டு கேட்டிருக்காங்க. ராஜ் வில் சக்சீட் டேஷ் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். ராஜ் எப்போ சக்ஸஸ் ஆகுவான்? அவன் வந்து எப்போ கடினமாக உழைக்கிறானோ அப்போ தான் அவனால் வெற்றி பெற முடியும். அப்போ எப்போ கடினமாக உழைக்கிறானோ அவனால் கடினமாக உழைச்சாதான் அவனால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்மளுக்கு ரைட் ஆன்சர் என்ன வரும்? இஃப். ராஜ் வில் சக்சீட் வென் இஃப் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். அவன் வந்து கடினமாக உழைச்சாதான் அவனால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இஃப் தான் வரும். நெக்ஸ்ட் மாடல் வெர்ப் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. யூ டேஷ் ஸ்டாப் வென் த டிராஃபிக் லைட்ஸ் டேர்ன் ரெட். ஸோ டிராஃபிக் லைட்டு ரெட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். இங்கே நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக மஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். மஸ்ட் எப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு ரூலை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த மாதிரிலாம் சொல்லும் போது மஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன். In which of the following figure of speech an inanimate object is given human qualities and animals? ஒரு உயிரற்ற பொருளுக்கு உயிர் இருக்க பொருள் மாதிரி நம்ம அதுக்கு வந்து ஒரு தன்மையை ஏற்றி சொல்லுவோம் இல்லையா, அது என்னன்னு கேட்குறாங்க. அது பர்சனிஃபிகேஷன். ஸோ மற்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். மெட்டஃபர்னா என்னன்னு தெரியும், இமேஜினரி என்ன தெரியும். டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்னா ஒரு அட்ஜெக்டிவ் பக்கத்தில் நவுன் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஜாய்ஃபுல் டே, அதுக்கு அடுத்தது வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
Pick out a suitable prefix from the following option. Manage. ஸோ மேனேஜ்க்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஆப்ஷன் சூட்டபிளாக இருக்குன்னு பார்த்தோன்னா தி மேனேஜ். ஸோ A4 ஆப்ஷன் தான் ரைட். நெக்ஸ்ட் ஒன், a written or printed announcement is known as, இது ஈஸி நம்மளுக்கே தெரியும், நோட்டீஸ். ஃபைண்ட் த ஆட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ்னு கொடுத்துருக்கு. இங்கே 4 ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஜம்பிங் இஸ் ஃபன். செகண்ட் ஒன், ஐ ஹாவ் அன் ஐடியா டு ஆஃபர். தேர்டு, த ரெட் போட் வாஷ்ட் அப் ஆன் ஷோர். ஃபோர்த்து, வி குட் ரீட் வெல். ஸோ இதில் பார்க்கும்போது 4 ஆப்ஷன்லையுமே பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்குதுன்னா, இங்கே என்ன இருக்குது? ஸோ இஸ் ஃபன்னு இருக்குது. இங்கே ஹேவ் இருக்குது வேர்ப் பிளேஸில். இங்கே வாஷ்டுன்னு இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா குட்டுன்னு இருக்குது. இது மட்டும் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு மாடல் வேர்ப். ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து வேர்புன்னு பார்க்குறோம். இது வந்து ஹெல்பிங் வேர்ப், அதாவது மாடல் வேர்ப் இல்லையா? அதனால் இதுதான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் பென்டாசிலபிக் வேர்டு. இங்கே இருக்கக்கூடியதில் எது வந்து பென்டாசிலபிக் வேர்டுன்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா இனிஷியேட்டிவ். ஸோ இனிஷியேட்டிவ் தான் பென்டாசிலபிக். 5 வரும். எப்படின்னா இனி, ஸோ இந்த இன் இருக்கு இல்லையா, ஐஎன், ஸோ அங்கே ஒரு கட்டு. அதுக்கு அடுத்தது ஐ இருக்கு இல்லையா, ஐக்கு மட்டும் தனியாக. ஸோ அடுத்தது டிஐ, அடுத்தது ஏ தனியாக இருக்கும், அடுத்தது டிவ் தனியாக இருக்கும். ஸோ இது எப்படி வரும்னா ஐஎன் ஐ டிஐ ஏ ஸோ இதுதான் வந்து வரக்கூடிய 5 syllable. 1 2 3 4 5 ரைட்டா. மற்றது பார்த்தோன்னா இன்ஃபீரியாரிட்டி இருக்கா. ஸோ இதுக்கு பார்த்தோன்னா ஐஎன் எஃப்இ ஆர்ஐ ஓஆர் ஐ டிஒய், இதுக்கு வந்து 6 வருது. அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குது? இன்டெலிஜென்ட் இருக்குது. ஸோ இன்டெலிஜென்ட் எப்படி எழுதலாம்? ஐஎன் டிஇ டிஇஎல் டெல் இன்டெல் லீ ஜென்ட். ஸோ இது எத்தனை வருது? 4 தான் வருது. ஓ இதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஐ தனியாக, டென் தனியாக, டி ஃபி கே ஸோ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன். இப்போ இது எத்தனை வருதுன்னா 6 வருது. ஸோ நம்மளுக்கு இங்கே 5 வரக்கூடியது என்னது? இனிஷியேட்டிவ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் த கரெக்ட் கண்டிஷனல் கிளாஸ்னு கேட்டிருக்காங்க. இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் வெல் யூ டேஷ் ஹேவ் ஃபெயில்ட் இன் த எக்ஸாம். நீ ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆகியிருந்திருக்க மாட்டேன். அப்போது யூ இஃப் யூ ஹேடுன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வரும்போது இங்கே என்ன வரணும்னா குட் ஹேவ் தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன மீனிங்கில் வருதுன்னா, நீ நல்லா படிச்சிருந்தேன்னா நீ ஃபெயில் ஆகிருக்க மாட்டேன்னு வருது. அதனால குட் நாட் தான் இங்கே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், rampaging through the heavens, never stopping day or night. which word could you replace rampaging withன்னு கொடுத்துருக்கு. இங்கே rampaging with என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒரு போயம், போயமோட லைன்ஸ், அதாவது கமெண்ட் என்ற போயமோட லைன்ஸில் தான் அது வந்திருக்கு. ஸோ இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்
அது வந்து ஒரு செலஷியல் பாடி. எப்படி இருக்கும்னா ஸ்டாப்பே ஆகாது. அதோட ஃபோர்ஸ் என்ன ஆகாது, ஸ்டாப்பே ஆகாம அது மூவ் ஆயிட்டே இருக்கும். டே அண்ட் நைட் வந்து ஸ்பேஸ் முழுக்க அது மூவ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ரேம்பேஜிங்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா, மூவ்ஸ் வித் கிரேட் ஸ்பீட். இப்போ என்ன வரும், கோயிங் த்ரூ. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. we shall meet them dash the club this evening. நாம கிளப்ல ஈவினிங் மீட் பண்ணலான்னு கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பிளேஸில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்லாம் வரும்போது என்ன வரணும்னா ஏடி அட் த கிளப். கிளப்ல நம்ம என்ன பண்ணலாம், மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரைமிங் ஸ்கீம் தான் கேட்டிருக்காங்க. ஒன் இன்ஃபேண்ட் க்ரோஸ் அப் அண்ட் பிகம்ஸ் அ ஜாக்கி. ஸோ இது ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்தது அனதர் பிளேஸ் பேஸ்கெட் பால் ஆர் ஹாக்கி. இதுவும் வந்து அதே சேம் ரைமிங்லேயே வருது. ஸோ இதையும் ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்தது திஸ் ஒன் ப்ரைஸ் ரிங் ஹேட்ஸ் டு என்டர்னு இருக்கு. ஸோ இது பின்னு வச்சுக்கலாம். அடுத்தது தட் ஒன் பிகம்ஸ் அ டேக்கல் ஆர் சென்டர்னு இருக்கு. ஸோ இதுவும் பி. அப்போ இங்க வரக்கூடிய ரைமிங் ஸ்கீம் ஏஏபிபி. எங்க இருக்கு, A3ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரீட் த ஃபாலோயிங் இன் இன்டைரக்ட் ஃபார்ம்னு கொடுத்துருக்கு. டைரக்ட் ஃபார்ம்ல இருக்கிறத இன்டைரக்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க, சீதா செட் வி வாட்ச் த ஃபிலிம் எஸ்டர்டே. சீதா சொல்லியிருக்கா நாங்க நேற்று ஒரு படத்தை பார்த்தோன்னு சொல்லியிருக்கா. இது வந்து வேற யாரோ வந்து சொல்ற மாதிரி இப்போ சொல்லணும். இன்டைரக்ட் ஃபார்முக்கு எழுதும் போது என்ன பண்ணுவோம், சீதா செட். ஓகே, சீதா செட்னு சொல்லியாச்சு. கமாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என்ன எழுதணுங்க, தட்னு எழுதணும். சீதா செட் தட். சீதா சொல்லும் போது நாங்க படத்தை பார்த்தோன்னு சொல்லியிருக்கா. ஆனா இதை வந்து இன்னொருத்தவங்க சொல்லும் போது அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க, தேன் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ தே எழுதியாச்சு. அடுத்தது வாட்ச்டுன்னு இருக்கா. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல இருந்ததுன்னா நம்ம இன்டைரக்டை மாற்றும் போது பாஸ்ட் பர்ஃபெக்டா மாற்றணும். அதனால ஹேட் வாட்ச்ட் அ ஃபிலிம் எஸ்டர்டேன்னு இருந்தா இன்டைரக்ட் மாற்றும் போது என்னன்னு மாற்றணும், த டே பிஃபோர்னு மாற்றணும். அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் A2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் டேஷ். வில்லியம் ஷேக்ஸ்பியர் யாரு, அவர் ஒரு போயட் அண்ட் பிளே ரைட். பிக் அவுட் த ஆட் ஒன் அவுட் ஃபார் த வேர்ட் ஆம்பிள். ஸோ இங்கே ஆம்பிள்னு கொடுத்துருக்காங்க, அதோட ஆட் வேர்ட் என்னன்னு கேட்க. ஸோ ஆம்பிள் பார்த்தோன்னா நிறைய மீனிங் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு ஆட் ஒன்னாக வரக்கூடியது ரெஸ்ட்ரிக்டட் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் ரைமிங் ஸ்கீம் தான் கேட்டிருக்காங்க. ஸ்பீக் ஜென்ட்லி இட் இஸ் பெட்டர் ஃபார். ஸோ இங்கே ஃபார் இருக்கா, ஏன்னு எழுதிக்கலாம். அடுத்தது டு ரூல் பை லவ் தென் ஃபியர்னு இருக்கா. ஸோ இதை பின்னு எழுதிக்கலாம். அடுத்தது ஸ்பீக் ஜென்ட்லி லெட் நாட் ஹர்ஷ் வேர்ட்ஸ் மார்னு இருக்கா. ஸோ ஃபார் மார்ன்றதுனால அதை ஏன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது த குட் வி மைட் டு ஹியர்னு இருக்கா. ஸோ ஃபியர் ஹியரா, அதை பின்னு மாத்துறோம். ஸோ ஏபி ஏபி எங்க இருக்கு, ஆப்ஷன் A4ல தான் இருக்கு.